சமைச்சு சாப்டர் 2 எக்ஸைஸ் 2.5ஓட சம்ஸ் பார்க்குறோம். அதுக்கு முதல்ல நம்ம அதோடைய 2 பாயிண்ட் சம்ஸ் ஃபுல்லாக வந்து ஏபி கான்செப்ட் அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் பேஸ்டு சம்ஸு. ஸோ நம்ம அந்த அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனோட கான்செப்ட்ஸ் எல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்களேன், இதனுடைய டெஃபினிஷன் பார்க்குறோம். இப்போது ஏ கமா டி அப்படிங்கிற 2 ரியல் நம்பர், ஏ கமா டி அப்படிங்கிற 2 ரியல் நம்பர்ஸ். இந்த ரியல் நம்பர்ஸை வந்து ஒரு ஃபார்மேஷன் எழுதுகிறோம். எந்த ஃபார்மில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கமா ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2d, ஏ ப்ளஸ் 3d, ஏ ப்ளஸ் 4d எக்ஸெட்ரா இப்படி ஒரு ஃபார்மேஷனில் எழுதுகிறோம். ஓகே, ஏ டி அப்படிங்கிற ஒரு ரியல் நம்பர், அது வந்து ஏ கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் 2d கமா ஏ ப்ளஸ் 3d 4d அப்படிங்கிற இந்த ஃபார்மேஷனில் எழுதுகிறோம். இந்த ஃபார்மேஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஏபி அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த ஃபார்மேஷனை தான் அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் சொல்கிறோம். இதில் ஃபஸ்ட் இருக்கிற இந்த டேர்ம், இது ஏ வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படிங்கிறோம், ஃபஸ்ட்டு டேர்ம். அப்போ டி அப்படிங்கிறது என்னென்னா டிஃப்ரென்ஸ், காமன் டிஃப்ரென்ஸ், காமன் ஃபஸ்ட் டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கு இடையில இருக்க அந்த டிஃப்ரென்ஸ், அதையே காமன் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறோம். ஓகேவா? இப்போது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. இப்போது எப்படி 10, 20, 30, 30, 40, 50, 60 எக்ஸெட்ரா. இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 10 இருக்கா, அதுதான் நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். ஏ இஸ் ஈக்குவல் டு 10. டி அப்படிங்கிறது செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபஸ்ட் நம்பர், அதுதான் டி. 20 மைனஸ் 10. இப்போ பாருங்களேன், செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபஸ்ட் நம்பர், அதன் தேர்ட் நம்பர் மைனஸ் செகண்ட் நம்பர். தேர்ட் நம்பர் என்ன, 30 மைனஸ் செகண்ட் நம்பர் 20, அண்ட் தென் ஃபோர்த் நம்பர் மைனஸ் தேர்ட் நம்பர். இது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். 20 மைனஸ் 10 10 ஈக்குவல் டு 30 மைனஸ் 20 10, 40 மைனஸ் 30 10. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு 50 மைனஸ் 40 போட்டாலும் 10 தான் கிடைக்கும். இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவலாக இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சீக்வென்ஸை நம்ம ஏபி சீக்வென்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏபியோட டெஃபினிஷன். அந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணால் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் கிடையாது, தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். அதாவது அடுத்தடுத்து நெக்ஸ்ட் இருக்கிற அந்த டேர்ம்ஸோட டிஃப்ரெண்ட் வந்து சேமாக இருந்துச்சுன்னா லாஸ்ட் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தால் அதை நம்ம ஏபி சீக்வென்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 or 5 ஃபார்முலாஸ் இருக்குது. என்னென்ன ஃபார்முலான்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இதுதான் நம்ம ஜென்ரல் ஃபார்மேஷன் ஆஃப் த ஏபி சீக்வென்ஸ். இதுதான் ஃபார்மேஷன் ஆஃப் தட் ஏபி சீக்வேஷன். இந்த ஃபார்மேஷனில் தான் ஏபி சீக்வென்ஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஏ கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் 2d, ஏ ப்ளஸ் 3d, ஏ ப்ளஸ் 4d எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஓகே, செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா nth டேர்ம் ஃபார்முலா. nth டேர்ம் ஏபி சீக்வென்ஸோட nth டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா nth டேர்மை நம்ம என்னென்னு சொல்லுவோம், டிஎன்னு சொல்லுவோம். nth டேர்மை டிஎன்னு சொல்லுவோம். ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி, இது nth டேர்ம் ஃபார்முலா. n அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர். இப்போ 10th டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், 20th டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இந்த ஏபி சீக்வென்ஸ் இருக்குது. இந்த ஏபி சீக்வென்ஸோட 29th டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், 18th டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். டிஎன் அப்படிங்கிறது 18 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு, ஏ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்பர், டி அப்படிங்கிறது அதோடைய டிஃப்ரென்ஸ், அதாவது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். இதையே எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு டேர்மை வந்து ஏன்னு எடுக்கிறோமா, அது வந்து T1ன்னு சொல்லலாம். ஃபஸ்ட் டேர்மை வந்து T1ன்னு சொல்லலாம். செகண்ட் டேர்ம் வந்து T2ன்னு சொல்லலாம். ஃபஸ்ட் டேர்மை T1ன்னு சொல்லலாம், செகண்ட் டேர்மை T2ன்னு சொல்லலாம், தேர்ட் டேர்மை T3ன்னு சொல்லலாம், ஃபோர்த் டேர்மை T4ன்னு சொல்லலாம். அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா T2 மைனஸ் T1, இங்கே T3 மைனஸ் T2, அப்புறம் இங்கே T4 மைனஸ் T3, இங்கே T5 மைனஸ் T4. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ்க்கான ஃபார்முலா. அப்போ nth டேர்முக்கு நம்ம என்ன ஃபார்முலா, டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம், என்னங்கிறது நம்ம எந்த டேர்மோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அந்த என்ன, அப்புறம் டி அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ். இது nth டேர்ம் ஃபார்முலா. இது ஜென்ரல் டேர்முன்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா
n ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. n அப்படின்னா ஹவு மெனி டேர்ம்ஸ், எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இப்போ nth டேர்முக்கும் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இது நிறைய பேர் நீங்கள் ஸ்டூடெண்ட் வந்து நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க. tn அப்படின்னா என்ன, nth டேர்ம்னா tn, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னா n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா n இஸ் ஈக்குவல் டு a L minus A by D plus 1. Okay, n find out பண்ணுற ஃபார்முலா என்ன, L minus A by D plus 1. Okay, number of term, அதாவது இந்த சீக்வன்ஸில் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா n is equal to L minus A by D plus 1. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் நம்பர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். லாஸ்ட் நம்பர் தெரிஞ்சுட்டு தான் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். L minus A by D plus 1. ஓகே, இதுக்கப்புறம் சம் ஆஃப் த சீரியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. சம் ஆஃப் த சீரியஸ்னால் அது ஏபி சீக்வன்ஸ் ஃபுல்லாக இருக்குன்னு வைங்களேன். இப்போ இது ஒரு ஏபி சீக்வன்ஸ், இதனுடைய டோட்டல் எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. இப்போ இதில் லாஸ்ட் நம்பர் இல்லை அப்படின்னா ஒரு விதமான ஃபார்முலா, லாஸ்ட் நம்பர் தெரிஞ்சுது அப்படின்னா அதுக்கு ஒரு விதமான ஃபார்முலா. டோட்டலாக 2 ஃபார்முலா இருக்குது. சம் ஆஃப் த சீக்வன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 2 ஃபார்முலாஸ் இருக்குது. என்ன 2 ஃபார்முலானா, இந்த சம் ஆஃப் த சீக்வன்ஸை SNன்னு எடுத்துக்கலாம். இப்போ SN ஈக்குவல் டு n/2, SN ஈக்குவல் டு n/2 A + L, இது ஒரு ஃபார்முலா. ஓகே, SN ஈக்குவல் டு n/2 இன்ட்டு A + L. இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணோம்னா லாஸ்ட் நம்பர் நம்மளுக்கு தெரியணும். இப்போ இந்த சீக்வன்ஸ் இருக்குது, 10, 20, 30, 40, 50 எக்ஸெட்ரா இந்த சீக்வன்ஸ் இருக்குது. இதனுடைய டோட்டல் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமான்னு பார்த்தா முடியாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சீக்வன்ஸில் லாஸ்ட் நம்பர் தெரியாது. லாஸ்ட் நம்பர் நம்மளுக்கு தெரியும் போது தான் நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த லாஸ்ட் நம்பர் தெரியாத போது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா இன்னொரு ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னா SN ஈக்குவல் டு n/2 2A + n-1 இன்ட்டு D. இந்த ஃபார்முலா, அதாவது இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணுவோம், நம்மளுக்கு லாஸ்ட் டேர்ம் தெரியலைன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணிக்குவோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம சம் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 2.5 ஃபஸ்ட்டு சம். 2.5ல் ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப சிம்பிள். சில்ட்ரன், உங்களுக்கெல்லாம் இப்போ ஃபார்முலா ஏபி சீக்வன்ஸோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னோடய வீடியோஸ் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. இப்போ சம் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 2.5 ஃபஸ்ட்டு சம். ஃபஸ்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செக் வெதர் ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆர் இன் ஏபி. ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஏபியில் இருக்கான்னு நம்மளை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒமனில் ஃபஸ்ட் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, A - 3, A - 5, A - 7. செக் வெதர் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆர் இன் தட் ஏபி. இந்த சீக்வன்ஸ் கொடுத்துருக்குற சீக்வன்ஸ் வந்து ஏபியில் இருக்கான்னு செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். காமன் டிஃப்ரென்ஸ் சேம் அப்படின்னா, ஸோ கிவன் சீக்வன்ஸ் ஆர் ஏபி. ஸோ இது கிவன், இது வந்து A அப்படிங்கிறது என்னென்னு எடுத்துக்கலாம், A - 3, அதுதான் T1. ஓகே, T2 அப்படிங்கிறது செகண்ட் டேர்ம் A - 5, T3 அப்படிங்கிறது A - 7. இப்போ காமன் டிஃப்ரென்ஸ் D ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். காமன் டிஃப்ரென்ஸ் D is equal to T2 minus T1 and then T3 minus T21 செக் பண்ணுறோம். இப்போ T2 minus T1 என்ன, T2 அப்படிங்கிறது A - 5, A - 5 minus of T1 அப்படிங்கிறது A - 3, A - 3. இது என்ன வருது நம்மளுக்கு ஆன்சர், A - 5 minus into plus minus A minus into minus plus 3. இங்கே A கேன்சல் ஆயிருமா, -5 + 3, அது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 2 -2. அப்போ இது வந்து T2 - T1ஓட வேல்யூ, T2 - T1 is equal to நம்மளுக்கு -2ன்னு கிடைக்குது. இப்போ நம்ம மறுபடியும் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, T3 -
T1 T3 minus T1 find out பண்ணலாம் T3 minus T2 அப்போ T3 அப்படிங்கிறது A minus 7 minus of T2ங்கிறது A minus 5 இப்போ A minus 7 minus into plus minus A minus into minus plus 5 இப்போ A plus A minus A cancel ஆயிரும் minus 7 plus 5 equal to minus 2 அப்போ T3 minus T2 நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு minus 2 இங்கே பாருங்க T2 minus T1 என்ன கிடைச்சிருக்கு அதுவும் minus 2 அப்போ D வந்து ரெண்டுமே equal D என்ன கிடைச்சிருக்கு T2 minus T1 minus 2 கிடைச்சிருக்கு and then T3 minus T2 minus 2 கிடைச்சிருக்கு இப்போ difference are equal common difference are equal so given sequence are in that AB எப்படி எழுதலாம் நம்ம ஃபைனலா therefore common difference are equal difference D equal common difference equal therefore given sequence is in AP okay same இதே மாதிரி செகண்ட் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2 1/3 1/4 1/5 the second sum இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம T1 எடுத்துக்கலாமா T1 is equal to 1/2 T2 is equal to 1/3 T3 is equal to 1/4 T4 is equal to 1/5 T1 1/2 T2 1/3 T3 1/4 T4 1/5 இப்போ காமன் டிஃப்ரென்ஸ் D கண்டுபிடிக்கிறோம் D is equal to T2 minus T1 equal to T3 minus T2 equal to T4 minus T3 equal and any 2 find out பண்ணா கூட ஓகே இப்போ T2 minus T1 find out பண்ணுறோம் T2 minus T1 என்ன நம்மளுக்கு T2ங்கிறது 1/3 minus 1/2 இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இது ஃப்ராக்ஷனாக இருக்குங்காட்டிக்கு நம்ம என்ன பண்ணலாம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் 1 into 2 cross multiplication 1 into 2 2 1 into 3 minus 3 அப்போ denominator 3 into 2 6 so minus 1/6 T2 minus T2 நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு minus 1/6 and then T3 minus T2 என்னன்னு பார்க்கலாம் T3 minus T2 அப்போ T3ங்கிறது நம்மளுக்கு 1/4 1/4 minus 1/3 இப்போ cross multiplication 1 into 3 3 minus 4 into 1 4 by 4 3s are 12 4 3s are 12 இப்போ மைனஸ் பண்ணால் minus 1/12 வருது இப்போ ரெண்டுலேயுமே பாருங்களேன் இதில் minus 1/6 வருது இல்லை minus 1/2 வருது அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது T2 minus T1 is equal to minus 1/6 this is equal to minus 1/12 both are not equal ரெண்டுமே not equal அப்போ Dங்கிறது not equal common difference are different okay common difference are different so given sequence is not in AP okay therefore common difference is not equal that means D is not equal so given sequence is not in AP okay and then next sum third sum என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9 13 17 21 25 etc இந்த சீக்வென்ஸ் வந்து ஏபியான்னு செக் பண்ணணும் ஸோ கிவன் இல்லை கிவன் என்னன்னு பாருங்கள் A is equal to given A is equal to 9 இப்போ Dங்கிறது ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் T2 minus T1 equal to T3 minus T2 equal to T4 minus T3 இது போயிட்டே இருக்கும் ஆனால் நம்ம ஏதோ ரெண்டு மட்டும் செக் பண்ணால் போதும் இப்போ ஃபஸ்ட்டு T2 minus T1 அப்போ T2 அப்படிங்கிறது என்ன ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து T1 செகண்ட் T2 T3 T4 T5 இது தெரியும் எல்லாத்துக்கும் ஓகே T2 minus T1 T2 minus T1 ஓட வேல்யூ என்ன வருது T2ங்கிறது 13 minus 9 13 minus 9 அப்படின்னா 4 ஓகே and then T3 minus T2 T3 minus T2 T3 அப்படிங்கிறது 17
17 minus 13 இதுவும் 4. அப்போ T4 minus T3 அப்போ இங்கே 21 minus 17 பாருங்கள் 4, 25 minus 21 அதுவும் 4 தான். இதை ரெண்டை மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் போது இது செக் பண்ணிக்கலாம். அப்போது நம்மளுக்கு காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக வருது. therefore D is equal to 4. Common difference are equal so therefore given sequence is in AP. okay, next fourth one என்னன்னு பார்த்தீங்கன்னா -1/3, 0, 1/3, 2/3 எக்ஸெட்ரா கொடுத்துருக்காங்க. இதில் A அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1/3, Dனா நம்மளுக்கு ஃபார்முலா 3T2 minus T1 equal to T3 minus T2. ரெண்டு மட்டும் செக் பண்ணால் கூட போதும். இப்போ இங்கே ஃபஸ்ட் டேர்ம் எப்பவுமே T1, T2, T3, T4. அப்போ T2 minus T1. T2 minus T1 அப்படின்னா T2ங்கிறது 0 மைனஸ் ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் ஆஃப் T1ங்கிறது -1/3. இப்போ 0 minus into minus plus 1/3. That means 1/3 is the answer. T2 minus T1. இப்போ T3 minus T2 find out பண்ணலாம். T3 minus T2. இப்போ T3 அப்படிங்கிறது என்னன்னு பாருங்கள் 1/3. 1/3 minus 0ங்கிறது T2. அப்போ நமக்கு 1/3 minus 0 அதுவும் 1/3. அப்போ நம்மளுக்கு T2 minus T1 1/3 தான் வந்திருக்கு. T3 minus T2 1/3 தான் வந்திருக்கு. அப்போ டிஃப்ரென்ஸ் ஆர் ஈக்குவல். காமன் difference are equal. D is equal to 1/3. Therefore common difference are equal. Difference are equal. So given sequence are in AP equal. Therefore given sequence in AP is in AP. And then fifth sum என்னன்னு பாருங்க. fifth sum 1, -1 again 1, -1 1, -1. இங்கே A என்னன்னு பாருங்க. A is equal to 1. அதே மாதிரி D is equal to T2 minus T1 equal to T3 minus T2. இப்போ T2 minus T1 அப்படின்னா T2ங்கிறது என்ன? இங்கே -1. -1 ஆஃப் மைனஸ்ங்கிறது ஃபார்முலாவில் இருக்கிறது அண்ட் தென் +1. ஸோ -2 வருது. -1 -1 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா -2 கிடைக்குது. இப்போ T3 minus T2. T3 எப்படின்னா 1 மைனஸ் ஆஃப் T1 T2 சரி T3ங்கிறது -1 T2ங்கிறது +1 மைனஸ் ஆஃப் +1. இப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது -2. இப்போ நமக்கு T2 minus T1 T3 minus T2 -2 கிடைக்குது. அதாவது D is equal. Therefore D is equal to -2. Common difference are equal. Common difference are equal. So given sequence are in AP. Given sequence are in AP. தேங்க்யூ சில்ட்ரன். உங்களுக்கு இந்த சம் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.